ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி வேறு மெத்தேட் உள்ள பேப்பர் ஏரோப்ளேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தேட் ரொம்ப வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடியது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கணும். நோட் புக் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. திக்னஸ் 80 இல்லைனா 90 GSM அந்த திக்னஸில் இருந்தால் போதும். நோட் புக் பேப்பர்னால் இந்த அளவில் தான் இருக்கும். நீங்கள் அதுவே எடுத்துக்கிடலாம். இந்த பேப்பரை பாதியாக மடக்கிக்கணும். கார்னரை ரைட் சைடு கார்னரை இது மாதிரி மடித்து விடுங்க. மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கிடலாம். இது மாதிரி பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள அந்த ஷார்ப் பாயிண்ட்டை கீழே எண்டு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து மடக்குங்க. மடக்கி சென்டரில் உள்ள சென்டர் பாயிண்ட்டை இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. அச்சு எடுத்துக்குங்க. பண்ணும்போது அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணுங்கள். மறுபடியும் இந்த ஷார்ப் பாயிண்ட்டை மேலே உள்ள எண்டு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு உள்ள கார்னரை சென்டராக வச்சு மடக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு உள்ள கார்னரையும் இதே மாதிரி மடக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ அங்கே நடுப்புற அந்த மடக்கிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நகத்தை வச்சு மார்க் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெண்டு சைடுமே மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே நம்ம மடக்கி விட்ருக்கோம் பாருங்கள். மேலே மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே அந்த லைன் கரெக்டாக வர மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அந்த பாயிண்ட் உள்ள இடத்துலேருந்து கீழே அந்த கார்னர் வரைக்கும் எடுத்துக்கலாம் மடித்து. இப்போ இந்த மடித்ததை நம்ம அதை ஓப்பன் பண்ணி உள் சைடு வச்சு நம்ம மடக்கிக்கணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை உள் சைடு பாதியாக மடக்கி எடுத்துக்கிடணும். இது மாதிரி மடக்கி எடுத்து எல்லா சைடும் கரெக்டான அளவாக இருக்கான்னு எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ கீழே ஒரு சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம மடித்து எடுத்துக்கிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் மடித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். எல்லாருமே வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். கடைசியாக இந்த 2 சைடுமே பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடக்கி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். இது நம்ம நோட் புக் பேப்பர்லேயே எடுத்து செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.